இயக்குனர் இமயம் அவர்களுக்கும் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா பெரிய இயக்குநர்களுக்கும் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் அண்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பெரிய வணக்கம். எனக்கு ஜீவன் சார் பெரிய அறிமுகம் கிடையாது, அவரை பற்றி நிறையா கேள்விப்பட்டது தான். சுகுமார் சார் நிறையா சொல்லுவார். முன்னாடி இருக்க படங்கள் எதை பற்றி பேசினாலும் இது எங்கள் அண்ணன் எடுத்த ஃபோட்டோ தான், அந்த ஐஸ்வர்யா ராய் ஃபோட்டோ எங்கள் அண்ணன் எடுத்த ஃபோட்டோ தான், அந்த ஃபோட்டோ எங்கள் அண்ணன் எடுத்த ஃபோட்டோ தான்னு சொல்லிட்டே இருப்பார். ஆச்சரியமாக இருக்கும் கேட்க. பட் இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம் சுகுமார் சார் தான். அவருக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இது ஒரு சினிமா ஃபங்க்ஷன்றதை மீறி ஒரு அழகான ஃபங்க்ஷனாக இருக்குது. வந்திருந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் பெருசாக சாதிச்சவங்க, அவங்க எல்லாருமே நட்பின் அடிப்படையில் தான் இந்த மேடையில் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது இந்த மேடை இன்னும் ஸ்பெஷலான மேடையாக இருக்குது. அங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த டீம் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ஃபோர்ஸாக இருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்களுக்கு இது பாதிக்கணும், படம் பார்க்கும்பொழுது மக்களை, அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஹீரோ சினிமாவுக்கு வராரு, வீரா, அவருக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நிறைய கிசு வர அளவுக்கு பெரிய ஹீரோவாக வரணும் பிரதர், நீங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கிசு வரலன்னா ஒத்துக்க மாட்டுறாங்க, அதுக்கு டவுட்டு போலியா, அவர் ஒன்றும் இல்லையா அவரை பற்றி பேப்பர். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் டீமில் இருக்க எல்லாருக்குமே, மஹிமா, சென்ட்ராயன் அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபங்க்ஷனோட ஹீரோ ரமேஷ் நாயகம் சார். அவரோட வாய்ஸுக்கு பெரிய ஃபேன். விழிகள் அருகில் வானமாக இருக்கட்டும் அண்ட் தொட்டிஜியால் நீங்கள் பாடின பாட்டாக இருக்கட்டும் சார், அண்ட் எல்லாமே அவ்வளோ பிடிக்கும். அண்ட் இந்த சாங்ஸ் இன்னும் அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாருக்குமே போய் சேரும்ன்ற இது இருக்கேன். அண்ட் உங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை அண்ட் என்டையர் டீமுக்கும். சுகுமார் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், நான் சீக்கிரம் முடிக்கணும். சுகுமார் சார் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டேலண்ட், ஒரு பயங்கரமான டெக்னீஷியன், கிராஃப்டை அடிப்படையிலேருந்து கற்றுக்கிட்டு வந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மனசில் பட்டதை தைரியமாக உண்மையாக நேர்மையாக முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய ஒருத்தர், யதார்த்தத்தை மீறாத ஒருத்தர் அப்படிங்கிறத அவரோட பழகும்போது தெரிஞ்சுதேன். எத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தாலும் அந்த அனுபவத்தெல்லாம் யதார்த்தமாக இருக்கிறதுக்காக மாற்றிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் அவரோட ஒர்க் பண்ணும்போது கற்றுக்கிட்டே இருக்கேன். அந்த படிப்பினையை கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சுகுமார் சார். அண்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு க்ளோஸ்அப் வைக்கும்போது மட்டும் 1 hour லைட் பண்ணுவார், எப்படியாவது இவன் அழகாக காட்டிடணும் இந்த படத்துலையாவது அப்படின்னு சொல்லி. அதுக்கு மான்கராத்தி ஆகட்டும் இந்த இப்போ பண்ணிட்டு இருக்க படத்துலையும் நிறையா மெனக்கெடுவார். அந்த ஸ்பெஷல் கேருக்கும் பெரிய நன்றி சார். அண்ட் ஜான் மேக்ஸ் சார், உங்களுக்கும் மைனா மாதிரி இது இன்னும் ஒரு வெற்றி படமாக அமையட்டும். வாழ்த்துறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஆடியன்ஸ் மாதிரி இந்த படத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆடியன்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை ரசிக்கிறதுக்காகவும் காத்துட்ருக்கேன். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே பெரிய 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 வாழ்த்துக்கள். அந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் சார், ஏன்னா எல்லாரும் பாராட்டிட்டாங்க. நான் இன்னொரு ரீசனும் சொல்லிடுறேன். ஏன்னா உட்காந்தோடனே பொன்ராம் சார் கேட்டார், என்னங்க லேடி காம்பரர் யாருன்னே தெரில அப்படின்னாரு. இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்து, ஆமாம் சார் யாரும் இல்லை போல சார் அப்படின்போது நீங்கள் வந்தீங்க, உங்களுடைய தோற்றம் வேற மாதிரி இருந்துச்சு. பட் நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அதில் இருக்கிற அர்த்தங்களும் இந்த மொத்த நிகழ்ச்சியை அழகாக்கி இருக்குன்றது தான் சார் உண்மை. நானும் அந்த இடத்துல நின்று நிறைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நான் இது பாராட்டுறேன்னு சொல்ல முடியாது, சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லலாம். பட் உங்களவுக்கு ப்ராப்பராக தமிழ் பேசலை, நமக்கு தெரிஞ்சது தட்டுமுட்டு தமிழில் பேசி ஓடி வந்து நினைக்கிறேன். பட் உங்களது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் எல்லாருக்கும் மீண்டும் 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 பெரிய நன்றி. ஏண்ணே இல்லை, இவர் பாட்டு எழுதணும் தான் எனக்கு கும்கி முன்னாடி என்னை பார்த்தாரு, அவரோட கவிதைகள்லாம் பார்த்தேன். நீங்கள் கவிதையை வளர்த்தது போதும், 6 மாதம் போய் தாடியை வளங்கன்னு சொன்னேன். ஒரு நல்ல நடிகர். ஏன்னா அவர் இருந்த ஸ்கூல் அந்த மாதிரி. ஷலம் ஸ்டுடியோஸ் மொசக்குட்டி, என்னுடைய மைனா, சாட்டை, இந்த 2 திரைப்படத்தும் நானும் ஜான் மேக்ஸ் 2 பேரும் சேர்ந்து தயாரித்தோம். இன்னைக்கு அப்புறம் கும்கி போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிலாம் போயிட்டு இருக்கிறப்ப ஜான் மேக்ஸ் தனியாக போய் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட படைப்பா மொசக்குட்டியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காப்புல, வாழ்த்துக்கள். அப்புறம் ஜீவன் அவர்கள் என்னோட கிங் திரைப்படத்தில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார். அதுக்கப்புறம் அந்த படம் சரியா போல, நாங்களாம் ஒரு போராட்டத்தில் இருக்கிறப்ப கொக்கி என்ற திரைப்படம், நீங்களாம் நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு வெறும் கேமராவும் ஃபிலிம் மட்டும்தான் எங்கள் கையில் இருக்கும். நானும் ஜீவனும் அப்படி ஒரு பிளான் பண்ணோம். அந்த டைம்ல ரோட்ல எடுக்கிறதுக்கு பர்மிஷனே கிடையாது. அப்ப இருந்த கவர்மெண்ட்ல பிரெக் டவுன் போட்டு பார்த்தா 60 சீனு ரோட்ல தான் வருது கொக்கி திரைப்படம்.
அப்போ என்ன பண்ணலாம், கேண்டிடா ஒர்க் பண்ணலான்ட்டு. ட்ரைபேடா கிடையாது அந்த படத்தில். மொத்த படமும் ஷோல்டரில் வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோக்கஸ் புல்லர்லாம் எங்கள் கூட வரமாட்டாப்புல. ஏன்னா நாங்கள் எங்கே திரும்புவோம் எங்கே ஓடுவோம் தெரியாது. திடீர்னு கரணை இறக்கும், ஜீவன் ரெடி அப்படின்னா உண்மையிலுமே ஒரு ஷூட்டிங்ல மிஷின் கன் எடுத்து வைக்கிற மாதிரி தான் வைப்பாப்புல. கடன் வேலை நடக்கும். அந்த ஒரு வேகம். நான் இப்ப லேட், வேற ஒன்றும் இல்லை. ஆனா ஒரு போராளி. காலையில நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டேன். கண்டிப்பா வெற்றி இந்த படத்தோட 100வது நாள்ல வந்து தான் பேசணும். நல்ல உழைப்பாளி. அதே மாதிரி சுகுமார், அவங்ககிட்ட இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, பசுமையான ஒரு ஞாபகம். ஜீவன் ஒரு கிளாஸ் ஒர்க்கு கொக்கியிலேருந்து போறாப்புல, ஒரு 10mm லென்ஸ் போட்டு கையில கொடுக்குறேன். அது ஃபர்ஸ்ட் ஷாட் ஹேண்டில் ஷாட். புடுறா அப்படின்றேன். சார் இல்லை சார் நீ புடுறா, ஒரு ரோலிங் ஷாட், ரிவால்விங் ஷாட். அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு, ஒரு வேர்டா அவனோட லைஃப் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மைனா கும்கி இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாப்புல. சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் எல்லாருமே வந்து இயக்குனர் இமயம்னு வந்து அவரை தூரமா எங்கேயோ வச்சு அழகு பாக்குறாங்க. சார் ஃப்ரம் த ஹார்ட் ஐ எம் சேயிங், நீங்க இந்த சினிமா காட்டோட சிங்கம் சார். நீங்க திருப்பி உலா வரணும், அதுதான் எங்களோட ஆசை. எல்லாரும் சொல்லுவாங்க இன்ஸ்பிரேஷன். எனக்கு ரெஃபரன்ஸே மைனாவுக்கு வந்து உங்களுடைய 16 வயது நிலை தான். எப்ப நம்ம வந்து என்ன அடுத்த கட்டம் இந்த மண்ணோட இந்த மனிதர்களோட கதையை எடுத்து நம்ம என்ன எப்படி நம்ம வந்து இதை நம்ம வந்து திரையில தின்னு எடுக்கணுமே அப்படின்றப்ப வந்து நின்னது உங்களுடைய திரைப்படங்கள் தான். உலக சினிமாக்கள் எப்படி லாரன்ஸ் ஆஃப் அரேபியால இருந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண டேவிட் லீன்ல இருந்து செசிலி பி டெமிலி மாதிரி எங்களுக்கு இந்த பாரதி ராஜா, இதை நாங்க மறுக்கவே முடியாது. எங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு மார்டின் ஸ்கார்ஸ்ல இருந்து பிரான்சிஸ் ஃபோர்ட் கப்பலோ பெரிய பெரிய உலக இயக்குநர்கள் வரிசையில் அவர் இருக்கார். அன்னைக்கு மீடியாவோட வீச்சு பெருசா இல்ல. இன்னைக்கு திரும்பவும் தானு சார் சொன்ன மாதிரி அவரோட செகண்ட் ரவுண்ட்ல அவரு கூட நாங்களும் அந்த ரேஸ்ல குதிரையோட சைட்ல நாங்க ஓடுவோன்ற நம்பிக்கை இருக்குது. சார் நீங்க வரணும். ஏதோ ஒரு இமயமா நாங்க தூரமா வைக்க விரும்பல, என்னமோ தெரியல, மைண்ட் சொல்லுது. எனக்கு இன்னமும் உங்களை பாக்குறப்பெல்லாம் எங்களுக்கு வந்து உமர் முக்தார்ல வந்து ஆண்டனி குயினை பாக்குறப்ப அந்த படத்தோட அந்த அந்த இங்கிலீஷ் ஒரு காப்பு சொல்லுவார், வந்து நிக்கிறப்ப சொல்லுவாப்புல, ஓல்டு டெசர்ட் லயன் அப்படின்வாங்க. எங்களோட லயன் நீங்க தான் சார். எதுக்கு இது ஒரு மேடை, இது இந்த மேடையில வந்து ஏன்னா ஜீவன் எல்லாருமே வந்து உழைச்சிட்டாங்க. தயவுசெய்து சொல்லாங்க, சினிமானா உழைச்சுதான் ஆகணும், கடுமையா பாடுபட்டு தான் ஆகணும். அதெல்லாம் அதை நம்ம பேச வேணாம் நான் நினைக்கிறேன். என்னன்னா இன்னும் போக வேண்டிய தூரங்கள் எவ்வளவு இருக்கு, இன்னும் ஜீவனோட தூரம் எவ்வளவு இருக்கு, சுகுமார் தூரங்கள் எவ்வளவு இருக்கு, என்னோட பயணங்கள் எவ்வளவு தூரம் இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு நாங்க பேச வேண்டியது வந்து இந்த மாதிரி லெஜண்ட் நாங்க ஒதுக்கல சார். நீங்க வரணும், நீங்க வருவீங்க, அதுக்காக காத்துட்டு இருக்கேன். இந்த மேடையை நான் அதுக்காக பயன்படுத்திக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். ரமேஷ் விநாயகத்தை பத்தி நான் சொல்லணும். பியூட்டிஃபுல் சாங்ஸ், அந்த கள்ளப்பயல ஹிட், அந்த சாங் ஹிட். இன்னும் உங்களோட கிளாசிக்கல், உங்களோட அந்த மாதவன் சாரோட படம் ஞாபகம் இல்லை, பட் அந்த சாங் எக்ஸ்ட்ரானரி சாங், உங்களோட மெலடிஸ் எங்கேயோ ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருக்கீங்க. ஆனா இந்த படம் அதை அமைச்சு கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிரேயர்ஸ் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். 100வது நாள் வந்து பேசுவேன். தேங்க்யூ ஸோ மச். மொசக்குட்டி யூனிட்டுக்கு என்னுடைய வாழ்த்துகள். ரொம்ப நேரம் டைம் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜீவன் வாங்க. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தப்போ எனக்கு முன்னாடி பேசி அவர் சொன்னார், ராஜீவ் மேனனோட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், என் ஆஃபீஸுக்கு வந்து நான் ஒரு படம் பண்ணட்டுமா சார்னு கேட்டார். உன்னை தெரியவே தெரியாது, யாருன்னே தெரியாது, நான் பார்த்ததே இல்லை இவரை. சரி நான் படம் பண்ணும்போது நான் கூப்பிட்றேன்னு. நான் வந்து திரைப்படக் கல்லூரியிலேருந்து வெளியே வந்த உடனே ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கேமராமேன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு அறிவித்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண 10வது கேமராமேன் இவர். அப்போ தெரியாது இருந்தால் பாட்டு எழுதுவான், கதை எழுதுவான், பயங்கரமான ஆளாக இருக்கான் போல. இவர் படம் டைரக்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் நிறுத்திட்டேன். அப்போ பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், இல்லைப்பா என்னை நடிக்கிறதுக்கு நிறைய பேர் கூப்பிட்றாங்க, நீ ஒரு சான்ஸ் தரியா அப்படின்னு. இல்லை சார் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகுங்கன்னு சொல்லிட்டான்.
ஸோ மொசக்குட்டிக்கு அடுத்த படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கள் இயக்குனர் இமயம் பாரதிராஜா சாரை பற்றி எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவரை பார்த்தா நானும் வந்தேன். ஆனால் எல்லாரும் நம்ம வந்துட்டோம், அவர் தேனிக்கு போயிட்டார். எதுக்குன்னு தெரியல. நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் தலைவர் தேனியில் இருக்காரும்பாங்க. சார் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இதுதான். திருப்பி டபுள் செகண்ட் இன்னிங்ஸ் அடிப்போம், மிகப்பெரிய இன்னிங்ஸ் அடிப்போம். இவங்களை விட நம்ம என்ன இழைச்சவங்களா? நம்ம சிஷியனுக்கெல்லாம் கலக்கும்போது நம்ம என்ன சார், நீங்கள் படம் எடுத்தால் உங்களுக்கு போட்டிக்கு நான் வருவேன் என்று கூறி, மொசக்குட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் எனது சகோதரர் பிரபு சாலமன் அவர்கள். அவர் என்ன ரொம்ப அடக்கமாக அமைதியாக 15வது ரோவில் போய் உட்காந்துருக்காரு. எங்களெல்லாம் முன்னாடி உட்காந்து வச்சுட்டு, உங்களுடைய கையலும் வெற்றி பெற வாழ்த்துகள். அதுக்காக தான் இந்த படத்தில் ஹீரோயினுக்கு கையலுன்னு வச்சுருக்கீங்களோ? ஒரு பப்ளிசிட்டிக்காகவா? ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் வச்சுருப்பீங்கப்பா. கவிஞர் சினேகன் பேசும்போது சொன்னார், ஒரு மற்ற கவிஞர்களுக்கு வழி விட்டு விட்டோம் அப்படின்னு. நல்ல கருத்து அது. நான் கூட முதல்ல பாட்டு எழுதணுன்றதுக்காக வரல. நான் சின்ன வயசுலேருந்தே கவிதை எழுதுவேன். அப்போ பாடல்கள் எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். ஒரு குறிப்பாக ஒரு கவிஞர் பேரை சொல்ல முடியாது, ஒரு கவியரங்கத்தில் அந்த பெரிய கவிஞரோட மோதல். இப்போ நீ மட்டும்தான் பாட்டு எழுதியா, நான் எழுதி காட்டுறேன்ட்டு மனசுக்குள்ள ஒரு வெறி. அதனால தான் நான் படத்தில் பாட்டு எழுத ஆரம்பித்தேன், என்னுடைய படத்துக்கு மட்டும். அப்போ என்னுடைய ஆசிரியர் கல்லூரி ஆசிரியர் மு மேத்தா அவர்கள், ஏண்டா நீயே எழுதிட்டான், நாங்கள் எழுதடா எழுதுது அப்படின்னு சொன்னார். இந்த கவிஞர்களை மட்டும் புண்படுத்தக்கூடாதுன்னு என்னுடைய படத்துக்கு மட்டும் நான் பாட்டு எழுதிக்கிட்டேன். அதனால் தம்பி விட்டு கொடுத்தது நல்ல விஷயந்தான். ஏன்னா அற்புதமாக பாடல் வரிகள் இருக்குது இதில். ஜீவன் இப்படியெல்லாம் பாட்டு எழுதுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ மிகப்பெரிய கைத்தட்டல் ஜீவனுக்கு சென்றடைய வேண்டும். என்னுடைய பச்சை மலை பூவும் முத்துமணி மாலையும் ஒரு நாளும் உன்னை மறவாத, இதெல்லாம் நீ ரொம்ப கேட்டு ரமேஷ் விநாயகத்துக்கு உண்மையிலுமே என்னுடைய வாழ்த்துக்கிறேன். அவர் ரொம்ப நாள் கழிச்ச அருமையான தபலாவை கேட்குறோம். ஹேட்ஸ் ஆஃப். அந்த தபலா பாடல்கள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா தபலாவில் போட்டு இளையராஜா செய்த இசையமைத்த பாடல்கள் எதுவுமே தோற்றதில்லை. இஞ்சி இடுப்பழகாலிருந்து பச்சை மலைப்பூவிலிருந்து அதே மாதிரி எனக்கு உணர்வுகள் வருது. நிச்சயமாக இது மாபெரும் ஒரு இசை வெற்றியை இந்த படம் இசை புரட்சியை ஏற்படுத்தும் என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் பாராட்ட வேண்டியதாக இருக்கு. அந்த பசங்க பின்னிட்டான் ஹீரோ, கரெக்டாக கால் ஷீட் கொடுப்பா எல்லாத்துக்கும். ஆமாம், இப்போல்லாம் கும்பிடுவீங்க, அதுக்கப்புறம் உங்களை தேட வேண்டியதாக இருக்கு. பார்த்துங்க தயாரிப்பாளர்கள், நம்ம பார்த்து எத்தனை நடிகர்கள் வாழ்ந்திருக்காங்க, ஒருத்தரையும் இப்போ பார்க்கவே முடிய மாட்டேங்குது. செல்போன் அடிச்சா வேற ஏதோ வாய்ஸ் வருது. போன்ல கூட வாடாப்பா வரமாட்டீங்க. இந்த காலத்து ஹீரோக்கள் இப்படி இருக்கீங்க. வெறும் பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல, பணமும் புகழும் தான் ஒரு மனிதனை மனித குலத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடும். நீங்கள் மனிதர்களாகவே இருக்க வேண்டும், அதுதான் கலை. சின்ன சின்ன நடிகர்களாக வருவாங்க, அப்புறம் ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் இவங்களை ஃபோனில் பிடிக்கிறது ரொம்ப சிரமங்க. நம்ம மினிஸ்டர் ரேஞ்சில் செக்ரட்டரியேட் ரேஞ்சில் ட்ரை பண்ணி தான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. நான் சொல்கிறேன், என்னுடைய நடைமுறை உண்மையை சொல்கிறேன். ஸோ பி அவைலபிள். ஏன்னா பப்ளிக் உங்கள் கூட இருந்தால் தான் நீங்கள் பெரிய ஆளுகாக முடியும். பப்ளிக்கை விட்டு விலகிடாதீங்க, பொதுமக்களை விட்டு விலகி விடாதீர்கள். ஆகவே இந்த ஹீரோ நல்லா சுறுசுறுப்பாக பண்ணியிருக்கான், ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவர் பாஸ்கரன்னு இன்னொரு தம்பி அவங்கெல்லாம் சொன்னாங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. சீக்கிரம் படத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தை இது ஏற்படுத்துகிறது. வாழ்க வாழ்க, அனைவரும் வாழ்க. இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அண்ணா, உங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னு ஃபோனில் ஆரம்பித்தார் தம்பி ஜீவன். சொல்லுங்க தம்பி, என்ன நீங்கள் நேராக வாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு நேராக ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் தான் பேர் வைப்பாங்க. அதாவது எம்எஸ் பாஸ்கர்னு பேர் வச்சிருக்கிறாங்க, சென்ட்ராயன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, ஏதோ பேர்லாம் வைக்கிறாங்க. தண்ணி வண்டின்னா பேர் வைக்கிறது கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று 5.5 குள்ள வண்டி, அடுத்தது தண்ணி வண்டி. இப்படின்னு ஒரு டைலாக் கொடுத்து எனக்கு
அற்புதமான ஒரு கேரக்டர். நான் சொன்ன தம்பி இப்படி தான் நான் இருக்க போகிறேன், ஷேவ் பண்ண போகிறதில்ல. அதாவது அப்படி கொஞ்சம் ஜாலியாக இருக்க நம்ம ஷேவ் பண்ணாமல். ஆனால் ஷேவ் பண்ணலைன்னா வெள்ளையாக இருக்கேன், இருந்துட்டு போகுது. நான் தான் கருப்பாக இருக்கேன், என் தாடியாவது வெள்ளையாக இருந்துட்டு போகுது, என்ன இப்போ அப்படின்ற மாதிரி. இது தம்பி வந்து பிடிவாதக்காரர். ஆனால் இல்லைண்ணா அது வேண்டாண்ணே, ஆனால் இப்படி வேண்டாண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணே, ஆனால் அது பண்ணுங்கண்ணே, அந்த டேக்கில் அது பண்ணுங்கண்ணே, அது நல்லா இருந்ததுண்ணே, அதே மாதிரி இதில் பண்ணுங்கண்ணே. இப்படி செல்லமாக கசைக்கு புழிஞ்சு வேலை வாங்கக்கூடியவர். அதே மாதிரி தம்பி ஜான் மேக்ஸை பற்றி சொல்லணும். கோபமா அவர்கிட்ட ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்ட்டு ஆஃபீஸுக்கு போவோம். அவரை பார்த்தோன்னா அவரை சிரித்து நம்மளும் சிரிச்சுட்டு திரும்பி வந்துடுவோம். அப்படி ஒரு ஆள். பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடறேன், நான் வாங்கினேன் அப்படின்னு. அப்புறம் எப்படி கோபப்படுறது? இந்த மாதிரி அந்த யூனிட்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே, தம்பி வீராவாகட்டும், தம்பி சென்றாயன் ஆகட்டும், இன்னும் கூட நடித்தவர்களாகட்டும், எல்லோரும் ஆகட்டும், எனக்கு வந்து மறுபடியும் ஒரு அருமையான வேடத்தை கொடுத்து ஒரு திறமையை வெளிக்காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த தம்பி ஜீவன் அவர்களுக்கும், தம்பி ஜான் மேக்ஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நான் உரிமையா சண்டை போடுவேன் தம்பிகிட்ட, வாங்க ஓரமா போயிட்ட விட மாட்டேன், வாங்க உரிமையா சண்டை போடுவோம். வெளியில வரும்போது கூட நான் சண்டை போட்டேன், என் போட்டோ வைக்கல அப்படின்ட்டு. அது வைக்கிற மாதிரி இல்ல போல் இருக்கேன் மூஞ்சி. சரி வச்சிருக்கிறார், ஆபீஸ்ல வச்சிருக்கிறார். அப்புறமா அந்த மாதிரி இருங்க தம்பி, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஒரு இனிமையான மனிதர் பழகுவதற்கு, ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று நான் நம்புகின்ற சிவனையும் அவர் நம்புகின்ற இயேசுவையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.